ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். இப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. இப்படத்தை தொடர்ந்து தனது 170வது படமான வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி. லைகா தயாரிக்கும் இப்படத்தை ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கி வருகிறார். இது தவிர தனது 171வது படத்திற்காக லோகேஷ் கனகராஜுடன் கைகோர்த்திருக்கிறார் ரஜினி. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கிறது. இந்த நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருக்கும் ரஜினி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது லால் சலாம் படம் குறித்த கேள்விக்கு, லால் சலாம் படம் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. லைகா புரொடக்ஷன்ஸ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உள்ளிட்ட அனைத்து படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். விஜய், விஷால் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக சொல்லி வருகிறார்கள். முதல்வர் பதவி அவ்வளவு எளிதானதாக தெரிகிறதா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், நோ பாலிடிக்ஸ், அரசியல் குறித்த கேள்வி கேட்க வேண்டாம் என கூறி தவிர்த்து விட்டார். பின்பு வேட்டையன் படப்பணிகள் குறித்து கேள்விக்கு 80% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது, இன்னும் 20% இருக்கிறது. இந்த படம் முடிந்த பிறகு லோகேஷ் கனகராஜ் படம் தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார். படம் ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன் ஐஸ்வர்யா, எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சார், விஜய் தொடர்ந்து அரசியல் படம் எல்லாருமே நடிகர்கள் அரசியல் படம் முதல்வர் பதிவுறது அவ்வளோ ஒரு இலவான பதவி. சாரி, கொஸ்டின் கேட்கிறேன். படப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? 80% முடிஞ்சிருக்கு. 20% நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தோட படப்பிடிப்பு இந்த படம் முடிஞ்ச பிறகு வேட்டையன் முடிஞ்ச பிறகு. வேட்டையன் எப்போ ரிலீஸ் ஆகும் ஏதாவது?